போன எபிசோட் அவங்க டவர்ல இருந்து கிஸ் பண்றதோட முடிஞ்சிச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நான்டி வாய்ஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஜீனி பயந்து போய் விளக்குக்குள்ள உட்காந்துருக்கு. அப்புறம் வெளியே வந்து அவளுக்கு தெரியாம நைஸா போயிடலான்னு பார்த்தா, என்ன ஜீனி நல்லா தூங்க, சரி இப்ப வா கிஸ் பண்ணலாம் அப்படின்றா. ஐயோ இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க வந்து ஓடுறான். நாத்து நட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாத்து நடுறதுக்கு போய் பண்ணிட்டு இருக்கான். அங்கேயும் வந்துட்டு முடிச்சிட்டியா வேலையெல்லாம், இப்ப வரவா அப்படின்னு கேட்கறான். இல்ல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படி சொல்லி அவளுக்கு தெரியாம எங்கெங்கயோ போய் ஒளிஞ்சுக்கிறான். அவளும் தேடிக்கிட்டு இருக்கா அவனை. கயான் கிட்ட தப்பிச்சு போய் ஜீனி போய் சவப்பெட்டியில போய் ஒளிஞ்சுக்குது. ஆனா இவ அங்கேயே வந்து கண்டுபிடிச்சிடுறா. உடனே ஜீனி சொல்லுது, நீ கேக்குறப்பெல்லாம் பண்ண முடியாது, அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, நீ தான் ரூல்ஸ் மகாராணி ஆச்சுல, அதனால நீ கண்டிப்பா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். சரி சொல்லு, என்னென்ன ரூல்ஸுங்கிறத சொல்லு அப்படின்னு கேக்குறா. நல்ல கிளைமேட் இருக்கணும், நல்லா மழை பெய்யணும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் நடக்கவே இல்லையே, அது ஃபர்ஸ்ட் டைம் அது அப்படிதான் இருக்கும், ஆனா அடுத்த டைம் வந்து இப்படிதான் நடக்கணும், இப்போதைக்கு நீ இந்த இடத்துல வச்சு பூட்டிட்டு போ, இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அவளும் அவனை மூடிட்டு அங்க இருந்து போயிடுறா. இந்த பக்கம் அப்படியே அந்த கிளர்க்கு பொண்ணை காமிச்சா கயாங்கோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு மட்டும் எங்க இருந்து தான் காசு வருது. மறுநாள் வின்ஷியும் கயாங்கும் பேங்க்குக்கு வந்திருக்காங்க அவங்களோட ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு. அந்நேரம் கிளர்க்கு பொண்ணத்தான் வந்து காஃபி எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவளும் கொண்டு வந்து வச்சுட்டு எவ்வளவு காஸ்ட்லியான பேக் எல்லாம் எப்படி வச்சிருக்கா பாருன்னு சொல்லிட்டு கயாங் மேல ரொம்பவே பொறாமப்படுறா. புதுசா அந்த ஊருக்கு ஒரு ஃபேமிலி வராங்க. அந்த சின்ன பையனை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அவன் கழுத்துல ஒரு மோதிரம் இருக்கு, அது ரொம்பவே பிரகாசமா இருக்கு பாக்குறதுக்கு. அப்புறம் மறுநாள் ஆகுது. ஊர் தலைவர் வீட்டுல காமிக்கிறாங்க. ஊர் தலைவரோட பொண்ணு கூட தான் அந்த சின்ன பையனும் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க, அவங்கள போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் கிளம்பி போறாரு. இந்த பக்கம் ஜீனி பார்த்தா டிவில கிஸ்ஸிங் சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கே, இதை கூடவாடா டிவில போடுவி, நான் வரப்பதான் இதெல்லாம் டிவில வருமா அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கா. நேரம் பாட்டி வெளியே வந்து, ஜீனி நாளைக்கு மழை பெய்யுமா இல்லையான்னு பார்த்து சொல்ல, என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க, என்னை நீங்க கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறா. ஏ யாரா உன்கிட்ட கேட்டது, நான் ஜீனி கிட்ட கேக்குறேன் அப்படி சொல்லி. நம்ம ஊர்ல எப்படி கூகுள் அசிஸ்டன்ட்டோ அதே மாதிரி அங்க ஜீனி போல. அவங்க கேட்கையே நாளைக்கெல்லாம் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஜீனி வந்து அந்த அசிஸ்டன்ட் ஜீனிட்ட கேக்குது, கயாங் இது வரைக்கும் லாஸ்டா எதை பத்தி சர்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு. எப்ப மழை வரும், எதுக்காக மழை வரும், எப்படி இருந்தா மழை வரும். கயாங் இதை பத்தி தான் கேட்டிருக்கான். ஜீனிக்கு தெரியும், மண்டை அப்படியே பிச்சுக்குது. இந்த பக்கம் கயாங் கரேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. சகீத் கிட்ட கேக்குறா, எப்படி நாளைக்கு மழை வருமா, எப்ப மழை வரும் சொல்லுன்னு. இன்னும் ஒரு வாரத்துக்கு மழை கிடையாதே மேடம், ஏன் கேக்குறீங்க அப்படின்னா. ஏன் மழை வராது, திங்கக்கிழமையாவது வருமா, திங்கக்கிழமை ஏன் வரணுமா அப்படின்னா. ஆமா எனக்கு திங்கக்கிழமை மழை வரணும், உன்னால அதை பண்ண முடியுமா சகீத் அப்படின்னு கேட்க. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, நான் வேணா கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. எதுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. நீ மந்திர மிருகம் தானே, இதை கூட உன்னால பண்ண முடியாதா அப்படி சொல்லி அவனை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. அதனால எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படி சொல்லி சகித்தை அடிக்கலான்னு வர்றா. அந்நேரம் கார்ல அவன் மூஞ்சி தெரியுது, அதை திரும்பி பார்த்துட்டு இன்னைக்கு நான் ரொம்ப அழகா தெரியுறேன்ல அப்படின்றா. அதாவது சகித் என்ன மேடம் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு பாக்குறான். அவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பின்னாடி வந்த ஜீனி பாத்துருச்சு. அங்கிருந்து தலை தெறிக்க ஓடுது, இவகிட்ட மாட்டிடக்கூடாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கயா அவன் பாட்டி கூட உட்காந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கும் போல கூட கத்தில அவன் ஃபேஸை பார்த்து ரொம்ப அழகா இருக்கேன்ல அவங்க பாட்டி. ஐயோ என் பேத்திக்கு என்னமோ ஆயிருச்சேடா. அந்நேரமும் ஜீனி வருது. இன்னமும் மாடா இவ இதை விடலை அப்படி சொல்லிட்டு பயந்து போய் விளக்குக்குள்ள ஒளிஞ்சுக்குது. அந்நேரம் சகித் சொல்றான், அவன் சைக்கோ பார்த்துனா அப்படிதான் இருப்பாங்க, அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க, இதுக்கு என்ன பண்றது, உங்க மேல ஒரு தப்பு இல்ல எஜமானரை விடுங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஜீனி சொல்றான், 1000 வருஷம் கழிச்சு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ், என்னோட ஹார்ட்டே வெளியே வந்து விழுந்துரும் போல இருந்துச்சு அப்படியே. ஆமா எஜமானரே, ஒரு கிஸ்ஸே உங்களை சாவடிக்கிறதுக்கு போதுனா இந்த ஏஞ்சல் எதுக்கு இத்தனை வருஷமா உங்க தலையை வெட்டுறதுக்காக அலைஞ்சுக்கிட்டு திரியறான், அவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்நேரம் சகித் சொல்றான், நீங்க உங்களோட பல்ல வந்து டென்டல் கிளினிக் பண்ணீங்களா இல்லையா, ஏன் இந்த இவ்வளவு மோசமா இருக்கீங்க அப்படின்னா. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சகித் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மின்ஷியோட பல்லாஸ்பத்திரிக்கே போயிட்டான். அங்கேயே போய் அவனோட பல்லெல்லாம் கிளீன் பண்ணிக்கிறான். அங்க உங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சுன்னா கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளீனிங் முடியிற வரைக்கும் அவன் கையை தூக்கிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காசு கேக்குறாங்க, அவன் கையில காசு இல்லையா. அங்க இருக்கிறவள மின்சி திட்டுறா, ஏன் ஆள் வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஐடியெல்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டியா. அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க, இல்ல அந்த கராஜ் ஓனரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அதனாலதான் பண்ணி விட்டோம். ஓ, என்ன தவிர அவளுக்கு வேற ஃப்ரெண்டு கிடையாது. ஓ, நீதான் அந்த துபாய்க்காரனா, ஐயோ நீங்க தான் அந்த மின்சியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எக்ஸைட் ஆகிக்கிறாங்க. சரி ஓகே விடு. அப்ப ஜீனி சொல்றா, நீங்க வந்து கயாங்கோட ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அன்னைக்கு பார்த்தேன். சரி அன்னைக்கு நீ என்னை வேடிக்கை பார்த்தேங்கிறதுக்காக இன்னைக்கு காசு கொடுக்காம ஓடிடலான்னு பாக்குறியா. ரெண்டு பேரும் சேர்ந்து கயாங் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அப்போ உன்கிட்ட கடன் வச்சானா, ஆமா ஆமா, இவனை பத்தி உனக்கு உருப்படியா என்னதான் தெரியும், கொஞ்சம் கூட காசு இல்ல, இவன் கையில ஐடி இல்ல, இவனெல்லாம் நம்பி நீ என்னதான் பண்ண போற கயாங்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது, பட் ஆனா இவன் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு மட்டும் தெரியும் அப்படின்றா. உடனே மின்சி சொல்றா,
ஓ! அப்படியா? அதுவும் சரிதான். இவன் மனுஷனே கிடையாது. மனுஷனா இருந்தா பார்த்த தடவையே கடன் வைப்பானா? உடனே ஜீனி கைய தூக்குது. "எதுக்கு இப்ப கைய தூக்குற? எனக்கு ரொம்ப அசௌகரியமா இருக்கு. அதான் கை தூக்குறேன்." கைய கீழ போடுறா" "உன்னை அடிச்சேனா என்ன?" அப்படின்றா மின்சி. சரி கயாங், இவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்க கொஞ்சம் அழகா தான் இருக்கான், உயரமா இருக்கான், எல்லாம் சரிதான். மத்தபடி இவன்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லையே. இவன்கிட்ட கொஞ்சம் கவனமா இரு அப்படின்றான். ஆனா ஜீனி கைய தூக்கிக்கிட்டே இருக்கு. அவ அங்கருந்து கிளம்பி போயிடுறா. சரி ஓகே இந்த காச நான் உனக்கு திரும்பி குடுத்தேன். ஒரு ப்ரோ பிளேயர் ஆயிருவேன். ஆமா சின்ன பசங்க கிட்டயே தோத்துட்டு உட்கார்ந்துருக்க. நீ போய் ப்ரோ பிளேயர் ஆக போறியா? அப்படி சொல்லி அவன் மூஞ்சிலயே ஒரு குத்த விட்டுறா. அவன் கார்ல உட்கார்ந்து சோகமா, "இன்னைக்கு நல்லா சமாளிச்ச ஜீனி" அப்படின்னு சொல்லி அவனே பாராட்டிட்டு அவன் கார்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கையும் போலீஸ் வராங்க. அந்நேரம் இவ வந்து கார ஆன் பண்ணி விட்டுறா. "என்ன ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி இத ஊதுங்க. இத ஊதுனா சத்தம் வருமா? கண்டிப்பா வரும்" அப்படிங்கிறா. சரின்னு சொல்லி அவனும் ஊதுறான். இன்னும், 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 இன்னும்ன்றாய்ங்க. ஊறுனோனே வந்து தூக்கி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சர்றாய்ங்க. அவன் அரபிக்ல பேசினா தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு சகித் ஐடியா குடுத்துருந்திருப்பான். பார்த்தா அவன் அரபிக்ல பேசுறான். அங்க ஒரு போலீஸ்காரர் வந்து இன்னும் அரபிக்ல பேசுறாரு. ஃப்ரீஸ் பண்ணிட்டு அங்கருந்து ஜீனி கிளம்பிருச்சு. "இதுக்கு மேல எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ சகீத்" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஊர்ல ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குது. அங்க எல்லாரும் ஸ்டால் போட்டிருக்காங்க. ஜீனியும் பாட்டியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. "பாட்டி எனக்கு இது வாங்கி தாங்களேன்" அப்படின்னு சொல்லி கேட்கையும் பாட்டி சொல்றாங்க, "டேய் நீ கஞ்ச பயலா இல்ல காசு இல்லாதவனா? எதுக்குடா எல்லாத்தையும் என்கிட்டயே கேட்குற? உனக்கு வேணா நீயே வாங்கிக்கோ" அப்படின்றாங்க. அந்நேரம் வந்து ஒருத்தன் ஜீனிய இடிச்சிடுறான். அப்புறம் பார்த்தா ஜீனியோட அந்த கிளிப்ப காணோம். என்னடான்னு பார்த்தா, இங்கிட்டு இடிச்சிட்டு போனவன் திருடன் போல. அவன் ஜீனியோட பர்ஸ எடுத்துட்டு போய் பார்க்குறான். உள்ள பார்த்தா ஒரே ஒரு கிளிப்பு மட்டும் தான் இருக்கு. நல்லா வசதியான ஆள் மாரி தெர்றான்னு பார்த்தா, ஒரு கிளிப்ப வச்சுட்டு சுத்திக்கிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லி அத தூக்கி போட்டுர்றாய்ங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தோம்னா, இன்னொரு அடியாளுங்கலாம் வந்து அவிங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காய்ங்க. அந்நேரம் ஜீனி உள்ள வந்து அந்த கிளிப்ப மட்டும் எடுக்குது. "என்னடா நாங்க 2 பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ ஊடால அசால்ட்டா வரேன்னு" சொல்லிட்டு கையில இருக்க ஆயுதத்த வச்சு அவன குத்துறாய்ங்க. பார்த்தா எல்லாம் நெரிஞ்சு போயிருது. ஆயுதத்த வச்சாடா சண்டை போடுறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிறதெல்லாம் பூவா மாத்தி விட்டு அங்க இருந்து ஜீனி கிளம்பிருச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா வான வேடிக்கையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஜீனி வந்து கயாங் நீ தான் உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணு அப்படி இப்படின்னு எழுதி வச்சிருக்கான் வான வேடிக்கையில. அப்ப மின்சி பார்த்துட்டு இவன் கிட்ட காசு இருந்திருக்கு நம்மளத்தான் அவன் ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு சொல்றா. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா கயாங் வந்து கராஜ்ல இருக்கா. மேல வான வேடிக்கையெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கு. இவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ஏஞ்சல் வந்து எனக்கும் அவனை அப்படிதான் தோணுது உனக்கும் அப்படிதான் தோணுதா சரி ஓகே கார் இல்லாம வந்திருக்க எப்படி பறந்து வந்த என் ஊர்ல இருக்க எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாரும் ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்காங்க அப்படின்றான் அப்புறம் கயாங் கேக்குறா ஆமா நீ வந்து என்னை என்ன ஃபாலோ பண்றியா உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னை சுத்தி தான் இருக்கு அப்ப நீ என்னை இத்தனை வருஷமா நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்க நீ யாரு அத ஃபர்ஸ்ட்டு சொல்லு. ஜீனி இருக்கு, கடவுள் இருக்காரு. அவங்கள்ல நீ யாரு? அப்படின்னு கேட்கையும், நான் ஏஞ்சலு. ஏஞ்சலுன்ற ரெக்கையெல்லாம் கருப்பா இருக்கு அப்படின்றா. நான் தான் ஏஞ்சல். என்னோட ரெக்க கருப்பா இருக்கலாம். ஆனாலும் நான் தான் ஏஞ்சல் அப்படின்றான். எனக்கு வந்து கடவுள் ஒரு பொறுப்பு குடுத்திருக்காரு. இப்லீஸ் வந்து எந்த மனுஷன் முன்னாடி தலை குனியறானோ, அந்நேரம் அவன் தலைய வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்டோனே அப்படியே கயாங் அப்படியே பார்க்குறா. சரி ஓகே கடைய மூடுற டைம் ஆயிடுச்சு. நீ கிளம்பு அப்படி சொல்லி ஏஞ்சல் அனுப்புறான். உடனே ஏஞ்சல் இப்ப நீ என்னை மரியாதை இல்லாம பேசியிருக்கலாம். சைக்கோபாத்துக்கு திடீர்னு மரியாதைலாம் வராது போல. அதுவும் இல்லாம எனக்கு உன் மேல கோவமா வருது. நான் இருக்கும்போதே நீ அவன கொல்லுவேன்னு என்கிட்டயே சொல்ற பாத்தியா? ஏன் இதுக்கு முன்னாடி வந்து அவன் என்னைய ஜெயிச்சிருக்கானா? அப்படிங்கிற மாரி கேட்கையும், இவள பத்தி நம்ம நெனச்சது எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஏஞ்சல் கிளம்பி போயிருது. ஏஞ்சல் இங்க வந்து ஈகிள் கிட்ட புலம்புறா. அவன் என்னைய வா போன்னு மரியாதையே இல்லாம பேசுறான். இந்த புக்கெல்லாம் தூக்கி போடு. சைக்கோபாத்துக்குலாம் அறிவே கிடையாது. மிச்சம் இருக்கிற 2 ஆசையும் அவ எப்படி பயன்படுத்த போறான்னு நெனச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கு ஏஞ்சல் இங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இப்லிஸ் மறுபடியும் உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிச்சுச்சு. ஐ மீன் ஜீனி. இங்க உட்காந்து ஜீனி கேம் விளையாண்டுட்டு இருக்கு. அந்நேரம் மின்ஷி பின்னாடி வந்து வா போலாம் அப்படி சொல்லி கூட்டு போய் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னோட செல்ல கயங் மத்த சைக்கோபாத் மாரி கிடையாது. அவளுக்கு உணர்ச்சி இல்லாம வேணா இருக்கலாம். மத்தபடி அவளுக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறத இந்த ஊர்ல இருக்கவங்கலாம் அவங்க பாட்டியும் சொல்லி குடுத்துருக்காங்க. அவள வந்து நீ மன ரீதியா கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாலும் சரி, உடம்பு ரீதியா கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாலும் சரி, நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு காட்டுறா. சண்டைன்னு வந்துட்டா நான் பொம்பளை கிடையாது ஆம்பளை அப்படின்றா. அங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க வந்து இத்தனை நாள் நீ பொண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இதை கேட்டோன்னே 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இத வெளிய நின்னு கயாங் பார்த்துட்டு, அந்த கனவுல ஒரு பொண்ணு சிரிச்சிருப்பாள, அத கூட நெனச்சு பார்க்குறா. அப்புறம் மின்ஷிய கயாங் தான் வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து கூட்டு போறா. ஆனா பில் கட்டாம போயிடுறாங்க. அங்க இருக்கவங்க வந்து ஜீனிய விட மாட்டேங்கிறாங்க. போலீஸ்க்கு ஃபோன் போடுறாங்க. நம்பர் போட்டுட்டு, இது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜீனியே ஃபோன் போட்டு நான் சரண்டர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கயாங்க கூப்பிட்டா அதுக்கப்புறம் தான் அனுப்பி விடுறாங்க. எதுக்கு எப்போ பார்த்தாலும் நீ எங்கேயாவது போய் காசு இல்லாம மாட்டிக்கிட்டா என்னைய எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி திட்டுறா. உன்ன மாதிரி இருக்கிற ஏஞ்சலை கூப்பிட வேண்டியதானே எனக்கும் அவனுக்கும்
நெறைய வித்தியாசம் இருக்கு. நான் ஒண்ணும் அவன மாரி கிடையாது. அவனோட என்னைய கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஏஞ்சல பத்தி பேசிட்டு இருக்கு ஜீனி. அப்படி என்னதான் உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை? அத கொஞ்சம் சொல்லு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கயாங் கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஜீனி சொல்ல ஆரம்பிக்குது. கடவுள் வந்து வெளிச்சத்துலேருந்து ஏஞ்சல உருவாக்குனாங்க. எங்கள வந்து புகையில்லாத நெருப்புலேருந்து உருவாக்குனாங்க. நானும் அவங்களும் வேற வேற. ஆனா ஜீனிங்களுக்கு தலகணம் கூடி போய் கடவுளுக்கே மேல ஆகணும்னு நெனைச்சாங்க. 300 வருஷம் அந்த போர் நடந்துச்சு. அதுல தான் கடவுள் என்னைய வந்து நரகத்துல போட்டாரு. அதுக்கப்புறம் என் பிரதர்ஸ்லாம் எங்க போனாங்கன்னே தெரியவே இல்ல. சரி இப்போ உன் பிரதர்லாம் எங்க இருப்பாங்கன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல முடியல. விளக்குக்குள்ளயாவது, மோதிரத்துக்குள்ளயாவது, வேற எதுக்குள்ளயாவது அடைஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா, ஆத்மாவோட பூக்கள் தோட்டத்த வந்து பராமரிச்சுட்டு இருக்கலாம். அப்படி இல்லன்னா மழைய கட்டுப்படுத்திட்டு இருக்கலாம்ன்னு சொல்லி, என்னது மழைய கட்டுப்படுத்துவாங்களா? அப்ப அவங்கள உன்னால கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடி அப்படின்றா. எதுக்கு கேட்குறான்னு தெரியல. கிஸ் பண்றதுக்கு மழை தேவைன்னு சொன்னான்ல அதுக்காக கேட்குறா. இவன் அத புரிஞ்சுக்கிட்டு, இல்ல இல்ல அவங்களலாம் கண்டுபிடிக்க முடியாது. சகீத் என்னைய தேடுறான். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடி வந்துடுறான். இந்த ஃபெஸ்டிவல் நடந்துச்சுல்ல, இலையுதிர் காலம் போல அங்க. அப்படியே அங்க இருக்கிற அந்த இதெல்லாம் பறந்து அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அந்த இடத்துல ஜீனி சிரிச்சுக்கிட்டே நடந்துட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் காமிச்சா, அந்த சூப்பர் மார்க்கெட்ல அந்த சேல்ஸ்மேன் வந்து ஒரு லேபர திட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இதுக்கு மேலலாம் பொறுத்துக்க முடியாது. நீ எப்படி சடனா உடனே வந்து பிரான்ச் மேனேஜர் ஆன? என்ன உன் கூட வேலை பார்த்தவங்கள இப்படிதான் நடத்துவியா? அப்படின்னு சொல்லிட்டு அவ பிரான்ச் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறமுமே அவள எல்லாரும் திட்டுறாங்க. அத நினைச்சு அவ ஷோரூம்ல போய் அழுதுட்டு இருக்கா. அந்நேரம் ஜீனிய வேற கூப்பிட்டுருப்பா போல. இதுதான் என்னோட 2வது ஆசை. 20 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை பிரான்ச் மேனேஜர் ஆக்கிரு. அப்பனா தான் யாரும் என்னைய திட்டமாட்டாங்க. என்னை யாரும் கீழ வச்சு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதோட 2வது ஆசைய கேட்கிறா. இவனும் சரின்னு சொல்லி மாத்திர்றான். அப்படியே இந்த பக்கம் காமிச்சா, அந்த புதுசா ஒரு ஃபேமிலி வந்தாங்கல்ல, அதுல ஒரு பையன் இருப்பான்ல, அந்த சின்ன பையன் கால நொண்டி நொண்டி நடந்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு, அவர் கால்ல ஒரு கருப்பு கயிறு வேற கட்டியிருக்கு. அவர் அந்த சின்ன பையன பார்த்துட்டே இருக்காரு. அப்ப அந்த சின்ன பையனோட அம்மா வந்து, "எங்க அப்பாவ காணோம்? நீ மட்டும் தனியா வரேன்னு" கேட்க, "அப்பா கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா, அந்த பையனோட அப்பா கயாங்க பார்க்க தான் வந்திருக்காரு. இந்த மாரி போஸ்ட் கிராஜுவேட் வந்து ரிப்பேர் ஷாப் வச்சிருப்பேன்னு நான் நெனச்சு கூட பார்த்ததில்ல. உன்னைய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு பேசிட்டு இருக்கான். இவங்க இந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா கயாங்கோட சின்ன வயச காட்டுறாங்க. நம்ம ஜீனி சின்ன வயசு கயாங்கிட்ட போய் 20 வருஷம் கழிச்சு நீ இத விட ரொம்ப அழகாக போற. இந்த மாரி பொருள்லாம் வச்சு விளையாடாதன்னு சொல்லிட்டு அவ கையில இருக்க கல்ல புடுங்க பார்க்குறான். இது எல்லாமே வந்து கயாங்க் அவள் நினைவுகளோட மேட்ச் ஆகுது. உடனே அவ வித்தியாசமா நடந்துக்கிறா. ஜீனிய வேற அந்த சின்ன பொண்ணு கல் எடுத்து வேற அடிச்சிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி பண்ணாத அப்படின்னு இவ தனியா பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த எதிர்த்து இருக்கிற அந்த சின்ன பையனோட அப்பா வந்து இன்னமும் நீ ரொம்ப வித்தியாசமா தான் இருக்க அப்படின்னு பேசுறான். இது எல்லாத்தையும் வந்து சகீத் வந்து ஜீனி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உங்க தலையில இருக்க காயத்துக்கு அவங்க தான் காரணமா? அவங்க 2வது, 3வது ஆசைய தூண்டுறதுக்காக நீங்க அவங்களோட சின்ன வயசுக்கே போயிட்டீங்களாக்கும் அப்படின்னு கேட்றாங்க. அந்நேரம் அவங்க பேசிட்டு இருக்கும் போல அந்த இடத்துல அப்படியே மழை பெய்யுது. அத பார்த்து ஜீனி அப்படியே வாயில கைய வைக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா கயாங் உட்காந்து பல்ல தேய் தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்கா. அப்புறம் போய் ட்ரிங்க்ஸ் வாங்குறா. பார்க்கறதுக்கே நல்ல சைக்கோபாத் கொலை பண்ண ரெடியான மாரி ரெடி ஆயிட்டு ஊர் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கா. பார்த்தா மழை நின்னு போயிருது. மழையவே கத்திட்டே இது மழைக்காலம் தானே எதுக்கு மழையே நின்ன? அப்படின்னு சொல்லி கத்திட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அவ அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஜீனி எதிர்த்து தான் நிக்கிறா. "டேய் எங்கடா போய் தொலைஞ்ச? லூசு பயலே! மழை பெஞ்சுச்சு தெரியுமா? உன்னைய தேடி நான் பேய் மாரி ஊரெல்லாம் அலைஞ்சுட்டு வரேன்" அப்படின்றா. உடனே இவ இருந்துட்டு, "ஆமா என்னைய பார்த்து அவ்ளோ பெரிய கல் எடுத்து என்னைய அடிக்கிற பார்த்தியா நீனு? ஏய் நிப்பாட்டு. ஒண்ணு என்னைய கல்ல வச்சு அடி, இல்ல கிஸ் பண்ணு. 2யும் ஒரே நேரத்துல பண்ணாத" அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உடனே இவ அடிக்கிறதுக்கு வர்றா. பின்னாடி அந்த நாய் வந்து குலைச்சிட்டே இருக்கு. "ஏன் இந்த ஊர்ல இருக்க எல்லா நாயும் உன்ன மட்டும் பார்த்து குலைக்குது?" அப்படின்னு சொல்லி ஜீனி கேட்குறான். அதுக்கு முகபாவனை நல்லா தெரியாத நான் கொன்ற போறேங்கிற பயந்தாச்சு விலகி போ அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஜீனி அந்த நாயை கூட்டிட்டு போய் சொல்லுது, "நான் வந்து விளக்குல வாழ்ற ஜீனி. என்னால உன்னோட 3 ஆசைய நிறைவேத்த முடியும். உன்னோட ஆசை என்னன்னு கேளு" அப்படின்னு சொல்லி சகீத்த வச்சு அந்த நாய்க்கு புரிய வைக்க சொல்றான். சகீத்தும் வந்து அந்த நாய்க்கு புரியிற மாரி பேசுறான். அதே மாரி கயாங்க பார்த்து இந்த ஏரியால இருக்க எந்த நாயுமே குலைக்க கூடாது. அப்படி ஏதாவது நாய்ங்க எல்லாரையுமே நான் பூனை ஆக்கிருவேன் அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையுமே சகீத் வந்து அந்த நாய்க்கு புரிய வச்சுட்டு இருக்கு. அது என்ன கேட்டுச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒரு பையன காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் எங்கடா இருந்தான் அந்த ஊர்ல இவ்வளவு ஹேண்ட்ஸமான ஆளு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த நாய் தான் வந்து இந்த மனுஷனா மாற சொல்லி ஆசைய கேட்டிருக்கும் போல. அங்க இருக்க 2 பொண்ணுங்க பார்த்துட்டு இருக்கும்போதே, அந்த நாய் மோந்துட்டு போய் கம்பத்த பார்த்து கால தூக்குது. இத வீடியோ வேற எடுத்துக்கிறாய்ங்க. அழகா இருக்க பசங்க எல்லாம் ஒண்ணு நாயா இருப்பாய்ங்க, பேயா இருப்பாய்ங்க. இவன் நாயா தான் இருப்பான் போல அப்படின்னு அங்க இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே ஏஞ்சல காமிச்சா, ஒரு சாகுற நிலைமையில இருக்காரு. அவருக்கு வந்து சாப்பாடும், தண்ணியும் வச்சுட்டு போறான். அப்ப அவரு கூப்பிட்டு கேட்கிறாரு, "எனக்கு உப்பு வந்து பத்தவே இல்ல சாப்பாட்டுல" அப்படின்னு சொல்லியும், சீக்கிரமாவே உப்பு செலவு கம்மியாக போகுது அப்படின்னா, எத மீன் பண்றான்னா, அவர் சீக்கிரமாவே சாகப் போறாரு அப்படிங்கிறத மீன் பண்றான் போல.
இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பான். அந்த மாரி இறக்குறவங்க வீட்லலாம் இவன் கொண்டு போய் சாப்பாடு குடுத்துருப்பானாம். ஏஞ்சல் சாப்பாடு குடுக்குற எல்லாருமே சாக போறாங்கன்னு அர்த்தமா. அதனால இப்ப இவருக்கும் கொண்டு வந்து சாப்பாடு குடுத்துருக்கான். அப்படியே நிழல்ல பார்த்தா அவன் நல்லா மரண தேவதை மாரி நிக்கிறான் அந்த இடத்துல. இந்த பக்கம் கயாங் அவளோட கராஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்நேரம் அவங்க பாட்டி கால் பண்ணி, "உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுமா" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன் பாட்டி திடீர்னு கேட்குறீங்க?" அப்படின்னு கேட்டா, "நீ தான் உன்னோட டைரியில எழுதி வச்சிருக்கியே, அப்போ உங்க கண்ணுக்கு தெரியுதா? சரி ஓகே. அத நீங்க எதுவும் பார்க்காதீங்க. நான் வந்து பார்த்துக்கிறேன்னு" சொல்றா. அப்புறம் ஜீனிய கூப்பிட்டு பேசுறா. "அது என்னோட பாட்டி கண்ணுக்கு தெரியுது. அப்ப இத்தன வருஷமா எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல. நான் தான் அத நோட் பண்ணாம விட்டுட்டேன். சரி ஓகே. சீக்கிரமா அந்த டைரிய நம்ம மறைச்சு வைக்கணும். சரியா?" அப்படின்னு சொல்றா கயாங்கு. "சரி ஓகே. அத உன்னோட விளக்குலயே மறைச்சு வச்சிரலாம். உன்ன தவிர அதுல யாரும் முடியாதுல்ல. நான் மட்டும் கிடையாது. ஆ சகித் போலாம். அப்புறம் அந்த ஏஞ்சல் போலாம். ஈகிள் போலாம். ஆனா நீ நெனச்சா உள்ள வரவோ, போகவோ முடியாது" அப்படின்னா, "அப்ப அதுதான் கரெக்ட்டான இடம்" அப்படின்றா. "அதுதான் அப்ப கரெக்ட்டான இடம்" அப்படின்னு சொல்லிட்டு கயாங் சொல்றா. சரின்னு சொல்லிட்டு, "உனக்கு அதுக்குள்ள வரணும்னு ஆசையா இருக்கா?" அப்படின்னு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி, அந்த விளக்குக்குள்ள கயாங்க ஜீனி கூட்டிட்டு போகுது. அந்த இடத்த பார்த்துட்டு ஜீனி சொல்றான், "பாத்தியா 983 வருஷமா இதுக்குள்ள தான் நான் ரொம்ப தனிமையா இருந்தேன். எப்படின்னு உனக்கு புரியுதா?" அப்படின்னு கேட்குறான். "தனிமைன்னா என்னன்னே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபீலிங்ஸும் கிடையாது. பட் ஆனா மத்தவங்க மனசு கோணாம நடந்துக்கிறதுக்கு என் பாட்டி எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஒருவேளை என் பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, என்னோட மொத்த ஆக்ரோஷமும் வெளிய வந்துரும்னு நெனைக்கிறேன். அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணிக்கணும். அதான் எல்லாத்தையும் வேவு பார்த்து கண்டுபிடிச்சிருப்பேல" அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த பக்கம் காமிக்கிறாங்க. கயாங் வந்து அவ பண்ற ரொட்டீன்லயே இயற்கையா சாகுற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கதா அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஜீனி கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. "உனக்கு தான் மனுஷங்களே பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு அப்படி பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க எல்லாத்துக்கும் நான் வந்து அவங்க ஷூல மாட்டுன ஒரு கல்லு மாரி தான். அது ரொம்ப அன்கம்ஃபர்ட்டா இருக்கும். அவங்க எடுத்து போடுறதுக்கு முன்னாடி நானே எடுத்து போட்டுறலாம்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. நீ என்னைய கொல்றதா இருந்தா வேகமா வந்து கொன்று. இல்லன்னா அந்த ஏஞ்சல் உன்னைய கொல்ற போது" அப்படின்னு சொல்றா. இவன் அப்படியே பார்க்குறான். இவ எப்படி இப்படிலாம் பேசுறா? இவ உண்மையிலே சைக்கோபாத் தானா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் ஜீனி. "எனக்கு அந்த ஏஞ்சல பார்க்கும்போதெல்லாம் வெறுப்பா இருக்கு. அதுகிட்ட மட்டும் எப்படினாலும் தோத்துறாத" அப்படின்னு சொல்றா. ஃபர்ஸ்ட்டு "நீ ஏன் இப்படிலாம் பேசுற? அப்புறம் எப்படி உன்னைய நான் கழுத்து நெரிச்சு கொலை பண்ண முடியும்?" அப்படின்னு கேட்குறான். கயாங்க அத பத்திலாம் எதுவும் யோசிக்காத. அது வரும்போல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ட்டா. "ஆனா எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. நீயும் நானும் இந்த சமுதாயத்த வெறுக்கிறவங்க தான். ஆனா ஏன் இந்த கடவுள் நம்ம 2 பேரையும் சந்திக்க வச்சாருன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு புலம்பிட்டு இருக்கு. விளக்குக்குள்ள எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இப்பதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆமா அந்த சேல்ஸ்வுமன் ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காங்க? அவங்க அத விட்டு வெளிய வந்து எவ்வளவோ கேட்டுருக்கலாமே. ஏன் அவங்க அதெல்லாம் யோசிக்கவே இல்ல அப்படின்னு கேட்கிறா கயாங். அப்ப ஜீனி சொல்லுது, "இந்த மனுஷங்களே அப்படிதான். அவங்க இருக்கிற இடத்துலயே வந்து ராஜாவா ஆகணும், ராணி ஆகணும்னு நெனைப்பாங்க. அதனால தான் எனக்கு அந்த மனுஷங்களே பிடிக்காது." "மனுஷங்களையாடா தப்பா பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு டூல்ஸ் எடுத்துட்டு, "ஆமா உன்னைய மனுஷங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது. அந்த ஏஞ்சலுக்கும் பிடிக்கல. நான் வந்து உன்னைய கொன்னுட்டேன் அப்படின்னா, என்னைய தூக்கி சொர்க்கத்துல போட்டுருவாங்கல்ல" அப்படி அவ வந்து ஜீனிய போட்டு அடிக்கிறதுக்கு தொரத்திட்டே இருக்கா. அந்நேரம் அவங்க பாட்டி வராங்க. "எங்க இருந்தோ சத்தம் கேட்குதே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்க தூக்கி போடுறாங்க. பார்த்தா 2 பேரும் ரொம்ப க்ளோஸா நிக்கிறாங்க. "வெளிய மழை பெய்யுதா? நம்ம போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வராங்க. பார்த்தா அவங்க பாட்டி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னு பார்த்தா, கயாங்க்கு ஒருத்தர் மர வேலை சொல்லிக் குடுத்துருப்பாரு. அவர் வந்து இறந்து போயிட்டாராம். நண்பர் ஒருத்தர் இறந்து போனனால தான் அழுகுறாங்க. எதுக்கு இந்த மாரிலாம் அழுகணும்? அப்படின்னு சொல்லி அவ வந்து ஃபீலிங்ஸே இல்லாம கேட்டுட்டு இருக்கா. அவரோட இறுதி சடங்குல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப கயாங்கோட பாட்டி வந்துட்டு, "நான் இல்லாம என் செல்ல கயாங் என்ன பண்ணுவா? திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டாலோ, இல்ல சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக் எது வந்துட்டாலும், என் கயாங் நான் இல்லாம என்ன பண்ணுவா? அவ என்னைய எப்படி தனியா பார்த்துக்குவா?" அப்படி சொல்லி அவங்க பாட்டி அழுகுறாங்க. அப்ப இவ ஜீனி கிட்ட சொல்றா, "அப்ப என் பாட்டி ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்ற?" அப்படின்னு ஜீனி கேட்குறான். பார்த்தா அவளோட 2வது ஆசைய கேட்கிறா. "இதுதான் என்னோட 2வது ஆசை. என்னோட பாட்டி என் வயசு பொண்ணு மாதிரியே மாறிறணும்" அப்படின்னு கேட்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.